ஒரு சின்ன பீரோ வாங்கினோம். அது ஒரு 3வது மாடிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போக முடியல. அந்த பீரோவை அப்படியே ஒரே நிமிஷத்தில் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு தனித்தனியாக அக்கு வேறு அந்த எலும்புக்கூடு மாதிரி பண்ணிட்டாங்க. அதை நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படி கூட எல்லாம் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் மேலே ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு கார்பெண்ட்ரி இப்போ அவ்வளோ அளவுக்கு ஸ்பீடாக இது ஈஸியாக அவங்க எந்த மாடிக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலான்னு இருக்கிறப்போ அவங்க ஆள் அனுப்பி டிஸ்மேண்டில் பண்ணி அதை கொண்டு போய் மேலே 3வது மாடியில் வச்சுட்டாங்க. அதை தான் உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அவ்வளோ கடன்னு அது டிஸ்மேண்டில் பண்ணுறத வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு பீரோவை டிஸ்மேண்டில் பண்ணி அதை கொண்டு போய் தனித்தனியாக ஸ்கெல்டன் மாதிரி அக்கு வேறு ஆணி வேறு எடுத்து அதை ஒன்றொன்றையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குதுன்னு. நிறையா எடுத்தேன். அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை எடிட் பண்ணி 1 மினிட்டில் வீடியோ வந்தால் தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்க, இல்லைன்னா பார்க்குறதில்ல. அதனால் அந்த மாதிரி 1 மினிட் 1.5 மினிட்ஸில் வர மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி அவங்க தனித்தனியாக எடுத்து அதை இது பண்ணுறாங்கங்கிறது. இது 12 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ எடுத்தேன். பட் நான் அதை அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன். அது உங்களுக்கு கரெக்டாக எது பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்தில் டிஸ்மேண்டில் ஒரு 1/2 ஹவரில் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. பண்ணி எடுத்துகிட்டு போய் 3வது மாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ.